முதலமைச்சர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் நியமனம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசை போடுமா? ஓவரா வீட்டுக்கு குடு. கைஸ், நேஷனல் மீடியால இருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்ச ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஜோதிடருக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. சாதாரண ஜாப் இல்ல, சிறப்பு அதிகாரியா அவரை நியமிச்சிருக்காரு. அந்த மேட்டர் என்ன, அவரோட சம்பளங்கள் என்ன அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் தமிழ் 24x7 ஒரு சேனல் இருக்குல்ல, அந்த சேனல் டிவிக்கோட சேனலாவே மாறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நரேட்டிவ் பயங்கரமா செட் பண்ணிட்டு இருக்கு. எங்களை மகிழ்ந்து இல்ல கார் இல்ல, அதனால எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்ற பேருந்து தான் நான் போயிட்டு வரேன். திரும்ப இங்க வரதும் எம்எல்ஏ ஸ்பெஷல் பஸ்ல தான் இங்க வர கோட்டைக்கு. டிவிக்கோட எம்எல்ஏ வந்து செருப்பு இல்லாம நடந்து வந்தாரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பஸ்ல தான் சட்டசபைக்கு வராரு. அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையில இருக்க எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அவருக்கு 2.8 கோடி சொத்து மதிப்பு இருக்குங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வேற நடக்க போகுது. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவருக்கு ஆதரவா ஏடிஎம்கேல ஒரு பெரிய பகுதி வந்து பிச்சுக்கிட்டு வருது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. அப்படி வந்தா அது பாசிபிளா, கட்சி தாவல் சட்டம் வந்து பாயுமா பாயாதா அப்படின்ற டீடைல்டான விஷயத்தை நீங்க பார்க்க போறோம். ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதை பார்க்க போறோம். இது கூடவே இலங்கையில சிறைப்பிடிக்கப்பட்டிருக்க தமிழக மீனவர்களை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறைக்கு வந்து விஜய் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதை பார்க்க போறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதி இருக்கிறார். எல்லாத்தையும் டீடைலா பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிவிகேன்ற கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லா டிவிக்கோட நரேட்டிவ் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடுல அதுக்கு அகைன்ஸ்டான நரேட்டிவ் சுத்திட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா பாலிடிக்ஸ் 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 அதை நோக்கி மட்டும் தான் போயிட்டு இருக்கு, அதை நோக்கி மட்டும் தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள ஒரு மாஃபியா இறங்கி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ ஒன்னு பாருங்களேன். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். சோ இது யாரோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரூட் மாஃபியா அவங்களோட செட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்பவே பெரிய நாமத்தை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒரு சைடுல இப்படி போகும்போது இன்னொரு சைடுல ஒரு ஜோதிடருக்கு கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு கொடுக்கணும், அதுவும் சிறப்பு அதிகாரியா ஒரு ஜோதிடரை எதுக்கு விஜய் அவர் நியமிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க. இந்த ஜோதிடர் இருக்கார்ல, இவர் தான் வந்து விஜய்க்கு வந்து ஒவ்வொரு டேட்டாவும் எடுத்து கொடுத்தது. அதாவது இந்த டைம்ல நீங்க வெளியே போகணும் பிரச்சாரத்துக்கு, இந்த டைம்ல இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும் சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா அவர் சொன்ன டைம்ல தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாரு, அந்த சொன்ன டைம்ல வீட்டுக்குள்ள வந்துருவாரு. இந்த மேட்டர் எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்தது அந்த ஜோதிடர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவர் சொன்ன இதெல்லாம் செயல்படுத்தினால தான் விஜய் சிஎம்ஆ இருக்காரு. அதனால அவர் வந்து ரொம்ப நம்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நம்புறாரு நம்மளுக்கு தெரியாம இருந்தது. இப்பதான் தெரியுது சிறப்பு அதிகாரியா நியமிக்கிற அளவுக்கு வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா இவ்ளோ பச்சைகிரிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷ் எல்லாம் நம்பின்னு இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில? இதே விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஊரா வீட்டு காசுல உங்க வீட்டுக்கு வந்து ஸ்வீட் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப அதே தான் விஜய் அவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கு உங்க ஜோசியக்காரர் வந்து ஆஸ்தான ஜோசியக்காரா இருக்கலாம், ஆனா அவரை வந்து நீங்க சம்பளம் கொடுத்து நீங்க தான் வச்சுக்கணும். கவர்மெண்ட்ல இருக்க காசை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அவரோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அதிகாரியா செயல்படுறதுக்கு அவரோட சம்பளம் 2.5 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. சோ ஓவராலா பார்க்கும்போது லாக்ஸ்ல தான் வச்சுக்கோங்களேன், அது மட்டும் கிளியரா தெரியுது. சோ இந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு ஜோசியக்கார வந்து மாசம் சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ அது வந்து உங்க காசுல இருந்து நீங்க கொடுக்க வேண்டியதுதானே, எதுக்கு கவர்மெண்ட் காசுல இருந்து கொடுக்குறீங்க? ஒரு ஜோசியக்காரருக்கு எதுக்கு அந்த பதவி அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க. கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியை பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயத்தை வந்து விஜய் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நேஷனல் மீடியாவும் எடுத்துக்கு பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். Jay's astrologer, now this is the astrologer who predicted his victory, has gotten a position in government. So this is the astrologer who said that Vijay will, have this tsunami. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜோதிடருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கிறது ஏற்படுது இல்ல. ஒருவேளை அவர் ஜோசியக்காரர் மட்டும் இல்லங்க, அவர் இஸ்ரோ சயின்டிஸ்டாவும் இருந்தார் இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி முட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. இது கூடவே இன்னொரு கேள்வி அப்ப எழும்புது, இவ்வளவு நாள் அந்த ஜோசியக்காரர் சொல்லி தான் விஜய் செயல்படார் அப்படின்னா, அப்ப இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியல்ல எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு
அப்படின்னு சொல்றது அந்த ஜோதிடர் தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றதா விஜயே கேட்பாருனா, விஜய் தானே முதலமைச்சர், அவர் தான் நம்மளுக்கு வந்து ரூல் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் அவர் தானே பண்ணணும். சோ அவரே இவர் சொல்றதான் கேட்கிறாருனா அப்ப என்ன மாதிரியான ஆட்சி வரப்போகுது? இது ஜோதிட ஆட்சியா, டிவிகே ஆட்சியா, இல்ல ஜோதிடரோட ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கூடவே இந்த நியூஸ் தமிழ் 24x7 ஒரு சேனல் இருக்குல்ல, அந்த சேனல் என்ன பொழப்புடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிவிகேவோட ஒரு எம்எல்ஏவை அவங்க எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, அவருக்கு வந்து சுத்தமா வசதியே இல்லை, பஸ்ல தான் வராரு சட்டசபைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே எம்எல்ஏவோட இன்னொரு வீடியோ ஒன்று வந்தது இந்த பிரச்சார டைம்ல, கார்ல வந்து இறங்குறது, மாசான பிஜிஎம் போடுறது, பிரச்சாரத்தை போல செருப்பு போட்டிருந்தாரு, கார்ல தான் வந்தாரு. ஆட்சிக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்துட்டாரா, சொத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏழை பாலைகளுக்கு எழுதி வச்சிட்டாரா? எனக்கு புரியலையே. அவரோட அஃபிடவிட்ல அவரே சொன்னது, வேட்பு மனு கொடுக்கும் போது அவர் கொடுத்த அஃபிடவிட்ல 2.8 crores அவர்கிட்ட சொத்து இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அஃபிடவிட்ல சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா விஜய் அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா 800 கோடி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் ஒரு வருஷத்துக்கு 500 கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி 1000 கோடி சம்பளம் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொன்னாரு, ஆதவர்ஜுனா சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அது 500 கோடி மினிமம் வச்சுக்கிட்டா கூட அவர்கிட்ட மொத்தமாவே இத்தனை வருஷம் சம்பாரிச்சது 800 கோடி தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர் கையில் இருந்தது மொத்தமே 10,000 ரூபாய் தான் கேஷே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி அந்த அளவுக்கு உண்மை இருக்கக்கூடிய அந்த அஃபிடவிட்லயே ஒரு 2.8 crores கணக்கு காமிச்சிருக்காருன்னா அப்ப அதை விட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க. ஆக்சுவலா சோஷியல் மீடியால இன்ஸ்டால என்ன நடக்குது அப்படின்றது எப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. ஒரு நியூஸ் சேனலே இப்படி செயல்படுது, இந்த ஒரு சேனல் இல்ல பல சேனல் இப்படி தான் செயல்படுது. ஏன்னா நியூஸ் சேனல் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா கார்ப்பரேட்டுக்கு விலை போற ஒரு சேனலா தான் இருக்குது. சோ இந்த சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு கட்சிக்கு சாதகமான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுவும் நியூஸ் தமிழ் 24x7 எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டீங்கடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணும். தூக்கி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா நியூஸ் சேனலை மக்கள் நம்புவாங்க, நீங்க காமிக்கிறத பார்க்கும்போது நம்புவாங்க. அந்த எம்எல்ஏவோட இதுக்கு முன்னாடி வீடியோஸ், இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு வந்தாரு போனாரு, அவர் சொத்து மதிப்பு என்ன, இதெல்லாம் தெரியாதவங்க பிளைண்டா அந்த நியூஸை மட்டும் பார்க்குறவங்க எப்பா விஜய் வந்து என்ன மாதிரியான ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருல, சே வேற லெவலுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். ஏன் இந்த உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னைக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போகுது. சோ அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 118 எம்எல்ஏ அவர் கணக்கு காமிச்சே ஆகணும் மினிமம். சோ 118 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்கணும், அப்பதான் ஒரு ஆட்சியை வந்து தக்க வச்சுக்க முடியும். சோ அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இப்போதைக்கு கணக்குப்படி 119 இருக்கு. அதாவது 107 எம்எல்ஏக்கள் அவர் திருச்சி கிழக்குல வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 107 எம்எல்ஏக்கள் டிவிகே சைடுல இருந்து. அது இல்லாம காங்கிரஸ், அப்புறம் சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன், ஐயுஎம்எல் இவங்கலாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே இருந்து இன்னொரு எம்எல்ஏவும் இந்த வாக்கெடுப்புல வந்து பங்கெடுத்துக்க முடியாது. அதாவது இந்த ஒரு ஓட்டுல ஜெயிச்சார்ல அதுல கேஸ் போட்டதுனால அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்கு, அதனால அவர் பங்கெடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா டிவிகே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 106 எம்எல்ஏ தான் கணக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது 119 எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட இருக்காங்க. ஆனா இவருக்கு ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவு ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னு பாத்தீங்கன்னா அமமுக எம்எல்ஏ இருக்காருல்ல, அவரும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா பேசிட்டாரு. அமமுக கட்சியில இருந்து அவரை நீக்கிட்டாங்க. பட் அவரோட பதவி எம்எல்ஏ பதவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவரை வந்து டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தூய சக்தி இல்ல, இது மாற்றம்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ண போறது இல்ல, இது தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருக்க துர்நாற்றம் அப்படின்ற மாதிரி அவர் வரை கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு இது குதிரம் பேரை பேசி என்னோட எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டி அவர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் கெஸ் பண்ணது வந்து கரெக்டா தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விஜய் கொண்டு வந்துள்ளது மாற்றம் அல்ல துர்நாற்றம் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி சிவி சண்முகம் அவரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வந்து சப்போர்ட் பண்றாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்படி நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களோட பதவிகள் வந்து பறிக்கப்படும், உங்களோட கொறடா சொல்றதா நீங்க கேட்கணும். சோ எடப்பாடி பழனிசாமி நியமிச்ச கொறடா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தாவேக்காக ஆதரவு அளிக்கூட சொல்லியிருக்காங்க. அப்படி எதிரா நீங்க வாக்களிச்சினா உங்களோட எம்எல்ஏ பதவிகள் வந்து பதவிகள் வந்து நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என இன்பதுரை பதிவிட்டிருக்கிறார். கொறடா உத்தரவை மீறினால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்று கூறியிருக்கிறார். அதுல என்ன நடக்க போகுது, என்ன சட்ட சிக்கல்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு ஆனா விஜய் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நிரூபிக்க முடியும். இஃப் இன் கேஸ் டிஎம்கேவோட ஆதரவு கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சியெல்லாம் பேக் அடிக்காத வரைக்கும் மேக்ஸிமம் பேக் அடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவங்க பேக் அடிச்சிட்டாங்க, ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் இருக்கு, அவங்களும் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னா அப்போ வந்து ஆட்சி கலைஞ்சிரும். இல்ல அவங்க பேக் அடிக்கல, இப்ப இருக்க மாதிரி தான் கூடவே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட்சி நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் விஜய் போய் எல்லாரையும் மீட் பண்ணி
பண்ணி ஒரு மாதிரி அவ்வளோதான் கரெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களாக மீட் பண்ணி திருமாவளவன், IUML, ஸோ எல்லா தலைவர்களையும் அந்த கட்சி தலைவர்களாக மீட் பண்ணி எல்லாரையும் கரெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கினாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆட்சிலாம் கிடையாது, விஜய் அவர்கிட்ட தான் இருக்கும், அவர்கிட்ட தான் இருக்கணும். அடுத்த ஒரு வருஷம் அவர்கிட்ட மினிமம், அடுத்த ஒரு வருஷமாவது மினிமம் விஜய் அவர்கிட்ட தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அவரோட சேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா விஜய் நிறைய வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா 500 கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சட்டசபையில பேசும்போது பாத்தீங்கன்னா 700க்கு மேல வந்து கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்ற மாதிரி உத்தரவு வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த 700 கடைகள் மூடப்படும் சொன்னோனே டிவிகேஸ்ல இருந்து என்னடா 700 கடைகளை மூடி இருக்காங்க, இது உங்களுக்கு பாசிட்டிவா தெரியலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது இந்த உத்தரவுகள்லாம் இருக்குல்ல, அதுல வந்து என்னென்ன கடை, எத்தனை கடை, கடையோட நம்பர் அப்படின்ற டீடைல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஓகேங்களா, 700 கடைகள் மூடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உத்தரவுகளை வந்து நான் தான் சொல்றேன், திமுகவும் கொடுத்துருக்கு, அதிமுகவும் கொடுத்துருக்கு, இப்போ டிவிக்கும் கொடுக்குது. ஸோ இவங்க வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அது மூடப்படுமா அப்படின்றத களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை சிறைகளில் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை விடுவிக்கணும், வெளியுறவுத்துறைக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து விஜயே ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் போட்டு போய் படுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அதே தானே விஜயும் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவரும் அதே தான் லெட்டர் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎம்கே என்ன பண்ணுச்சோ அதே டிவிக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே, தேனே, பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே, தேனே, பொன்மானே அப்படின்னு சொல்லி சாரு. இப்போதைக்கு இவரும் லெட்டர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்காத பத்தில திருப்பி இவரோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணணும். அதே தான் அந்த டாஸ்மாக்கும் இப்போ மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க. களத்தில் அது மூடப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். எங்கள் ஏரியாவில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க கடையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதை மூடுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நானும் அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இவங்க சொன்னாங்களே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது 500 மீட்டருக்குள்ள இருக்கிறதெல்லாம் மூடப்படும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் ஒரு சேஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அது சேஞ்செலாம் கிடையாது. இந்த டாஸ்மாக் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மூடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்சான்னு கேட்டா பெரிய சேஞ்ச்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 500 மீட்டருக்குள்ள இருந்தவன் தான் குடிப்பானா? 500 மீட்டர் தாண்டி இந்த 1 கிலோமீட்டர் தாண்டி வந்து குடிச்சிட்டு வந்து அங்க ரகலை பண்ண மாட்டாங்களா? எனக்கு புரியலையே. 1 கிலோமீட்டர்ல இருந்தா மட்டும் அப்ப போய் குடிக்க மாட்டாங்களா எல்லாம்? இதெல்லாம் யாருக்கு அதுல வந்து பூ சுத்துறது அப்படின்றத எனக்கு தெரியல. மக்களும் அதை நம்புறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயமா மாத்துறாங்க. சூப்பரான விஷயம் எதுனா டாஸ்மாக ஃபுல்லா மூடணும், அதுதான் சூப்பரான விஷயம். இதெல்லாம் சூப்பரான விஷயம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இன்னொன்னு இப்ப இந்த மொத்த கண்ட்ரோல் டாஸ்மாக் கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கிட்ட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் எல்லாமே. ஸோ அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவ்வளோதான் போல இருக்கு, அவ்வளோதான் கொலை குத்து தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மார்டின் அவரோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு கண்ட்ரோல் எடுக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர் பதவி ஏற்றுக்கும் போதே பார்த்தீங்கன்னா மார்டின் அவர் வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா அவரோட மாமியார் வந்து ஏடிஎம்கேல இருந்து ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவிகேக்கு ஆதரவு வந்து கொடுக்க போகிறாங்க இன்னைக்கு. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஃபேமிலியாக மாற போகிறாங்க. இந்த டாஸ்மாக் மொத்த கண்ட்ரோல் அவங்க கிட்ட போகுதுன்னு இருக்காங்க. இப்போ வர அந்த 5 ரூபா 10 ரூபா வந்து இன்னும் நிற்கவும் இல்லை, அது இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்பயே மக்கள் வந்து அது கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் 5 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வாய் வார்த்தையாக வருதே தவிர, அதாவது விஜய் இதை செய்துட்டார், இதை அறிவித்து விட்டார், அது பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ்ல நம்ம கேள்விப்படுறோம். களத்தில் எதிரொலிக்குதா அப்படின்றது இன்னும் நம்ம பார்க்கல. அது நம்ம பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். எப்பா விஜய் வந்து ஏதோ பண்றாருப்பா அப்படின்றது சொல்ல முடியும். அதனால தான் சொல்றேன் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படின்னு தெரியும். ஆனா இப்பயே என்ன பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி மாற்றம், அதிரடி சேஞ்சஸ் என்னென்ன பண்றாரு பாருங்க. அவர் வந்து இலவசங்களே கொடுக்க வேணாம், மக்களுக்கு வந்து இப்படியே பண்ணிட்டு போட்டோம், மக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நாமத்தை போட்டோம், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. விஜய் வந்து ஒரு நல்ல சேஞ்சை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நரேட்டிவ் செட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே உச்சத்துல இருக்குங்க. அப்ப டிஎம்கே பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. டேய் என்னடா இப்படி பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கே எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருந்தோம். ஆனா டிஎம்கேவே ஒருத்தவங்க தூக்கி சாப்பிடுறாங்கன்னா அது டிவிகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதாவது இவனோட நீ மோசம்டா நரேட்டிவ் செட் பண்றதுல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்க போய் முடியுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு போட ட்ரை பண்ணேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.